சமூக வலைதளங்களில் பாஜக மாநில செயலாளராக இருக்கும் KT ராகவன் பெண்களிடம் ஆபாசமாக நடந்து கொள்ளும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலும் கூறும் தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் அண்மை காலமாக பாலியல் சீண்டல் தொடர்பான புகார்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் மீது பாலியல் தொடர்பான புகார்கள் எழுவது அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களிடையே பீதியை ஏற்படுத்தி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அண்மையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான மணிகண்டன் மீது தன்னுடன் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றி விட்டதாகவும் தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் நடிகை சாந்தினி பரபரப்பு புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக மணிகண்டன் மீது பாலியல் தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதிமுக தலைமை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. இது ஒருபுறம் இருக்க, தற்போது அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் KT ராகவன் மீது பாலியல் புகார் எழுந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் மாநிலத்தின் மேம்பாட்டிற்காக கூட்டணி வைத்தார்களா அல்லது வேறெதற்காகவா என பொதுமக்கள் கொந்தளித்திருக்கின்றனர். ஏனெனில் நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக வலம் வரும் பாஜக மீதும் பாஜக கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் தலைவர்கள் நிர்வாகிகள் மீதும் தொடர்ந்து பாலியல் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இது வெளிமாநில பாஜகவினர் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் தொடர்ந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் தற்போது சிக்கியுள்ளது பாஜகவின் மாநில செயலாளரான KT ராகவன். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த அவர் பெண்களிடம் பொதுவாக பேசும்போதே வரீங்களா என கேட்பதை வழக்கமாக வைத்துள்ளார் என கூறப்படுகிறது. அதிலும் சமீபத்தில் வீடியோ கால் மூலம் பாஜகவை சேர்ந்த பெண் நிர்வாகியிடம் பேசும்போது ஆபாசமாக சைகை காட்டி பேசியுள்ளார். தொடர்ந்து சுய இன்பத்தில் ஈடுபட்டதையும் வீடியோவில் காட்டியதால் பதறிப்போன அந்த பெண் செல்போனை தூக்கி எறிந்ததாகவும் கூறப்படுகிறது. மிஸ்டர் கிளீன் என்று சொல்லப்படும் KT ராகவன் இப்படி கீழ்த்தரமாக பேசுவதும் நடந்து கொள்வதும் சமூக வலைதளங்களில் பரவி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் KT ராகவன் இதுபோன்று பல பெண்களிடம் மிக கீழ்த்தரமாக நடந்து கொண்டுதான் வருகிறார் என பாதிக்கப்பட்ட சில பெண்கள் கண்ணீர் மல்க கவலை தெரிவிக்கின்றனர். சரி, இந்த அநியாயத்தை யார் மூலமாக கொண்டு வருவது என பாதிக்கப்பட்ட தரப்பு யோசித்த போது தற்போதைய தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலையிடம் ஆதாரத்துடன் காண்பித்தனர். இதன் பின்னணியின் விவரத்தை அறிந்த அண்ணாமலையோ இது தொடர்பான வீடியோவை வெளியிடுங்கள் என கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் KT ராகவன் தொடர்பான வெளியான வீடியோக்களை ஊடகத்தினர் பெரிதுபடுத்தி தட்டி கேட்டால் மட்டுமே வேலை வேண்டுமா படுக்கவா, பதவி வேண்டுமா படுக்கவா என கேட்போரை தடுக்கவும் தண்டிக்கவும் முடியும் என KT ராகவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவிக்கின்றனர்.